வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு மேல உடல் பலம் குறையுது, கால்கள் நடக்காது, மூட்டு வலி, சோர்வு இது எல்லாமே வந்துடுது. இது வயது காரணமா, இல்லை உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸ் இல்லாம இருக்கிறதுனாலயா? நீங்க தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டுல புரோட்டீன் இருக்குதான்னு நினைக்கிறீங்களா? ஆனா அது பாடி அப்சார்ப் ஆகாது. முட்டை சாப்பிட முடியாதவர்கள், அலர்ஜியா இருக்கிறவங்க, கொலஸ்ட்ராலுக்கு பயந்துட்டு சாப்பிடாம நிறைய பேர் அப்படியே விட்டுறாங்க. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம்? இன்னைக்கு நம்ம சொல்ல போற ஒரு சிறிய விதைங்க, இது உங்க வாழ்க்கையை மாற்றிடும். இந்த விதை தான் கம்ப்ளீட் புரோட்டீன்ஸ் மற்றும் மசில் ஸ்ட்ரென்த், போன் ஹெல்த், எனர்ஜி எல்லாத்தையுமே தரும். ஸோ இந்த விதையில என்ன அப்படி ஸ்பெஷல் இருக்குதுன்னா, இதுல கம்ப்ளீட் புரோட்டீன்ஸ், அதாவது 9 அமினோ ஆசிட்ஸ் வந்து இதில் இருக்குது. பிசிஏஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்குது. அது வந்து மசில்ஸ் க்ரோத் ஆகிறதுக்கு பயன்படுது. லூசின் இருக்குது, அது மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது. கால்சியம், அதாவது பாலை விட அதிக அளவில் இந்த விதையில் இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இது உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்குது. இந்த சின்ன விதை ஆனால் பெரிய பவர்ஃபுல்லான பெரிய ஒரு மருந்தா உங்க உடலுக்கு வேலை செய்யுது. ஸோ அந்த விதை என்ன, அதை எப்படி சாப்பிடணும், எப்படி எடுத்துக்கொள்ளணும், எத்தனை நாட்கள் சாப்பிடலாம் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் கூட செய்யும். 60 வயதுல ஏன் புரோட்டீன் அவசியம்? 60 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா என்ன நடக்குது? மசில்ஸ் லூஸ் ஆகுது. இதைத்தான் ஸ்கார்பினியா அப்படின்னு சொல்கிறாங்க. தசைகள் வந்து இழக்க ஆரம்பிக்கும். அடுத்து வீக்னஸ் ஏற்படும், பேலன்ஸ் ப்ராப்ளம் வரும், போன் டென்சிட்டி குறைய ஆரம்பிச்சிடும். நீங்கள் புரோட்டீன் இல்லாமல் இருந்தால் நடக்க முடியாது, எடை தூக்க முடியாது, நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாமே குறைஞ்சிரும். அதனால தான் புரோட்டீன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பாடியை பில்ட் பண்ணக்கூடியது கூட புரோட்டீன்ஸ் தான். ஸோ முட்டையை விட அதிக அளவில் சத்து கொண்ட அந்த விதை தாங்க சியா விதை. இதை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பார்ப்பதற்கு ரொம்ப சின்னதாக கீரை விதை மாதிரி இருக்கும். இது அப்படியே உட்கொள்ளக்கூடாது, ஊற வச்சு தான் எடுக்கணும். ஸோ இதில் என்ன இருக்குது, ஏன் முட்டையை விட வந்து அதிக அளவில் வந்து நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். அதுக்காக முட்டை நல்ல உணவு இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. முட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல உணவு தாங்க. ஆனால் எல்லாருக்கும் அது பொருந்தாது. சிலருக்கு முட்டை சாப்பிட்டா அலர்ஜி ஏற்படும், சிலருக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஏற்படும். ஸோ ஏற்கனவே கொலஸ்ட்ரால் இருக்கவங்க முட்டையை வந்து சாப்பிட முடியாது. அடுத்து டைஜஷன் ப்ராப்ளம், செரிமானமே ஆகாது முட்டை, அந்த அளவுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். ஆனால் அந்த சியா விதை என்ன பண்ணுதுன்னா, இது வந்து பிளான்ட் செடிகளில் இருந்து வரக்கூடிய ஒரு விதை தான் இந்த சியா விதை. இது ஈஸியாகவே செரிமானம் ஆகிரும். இது கொலஸ்ட்ரால்லாம் இல்லை, இதில் வந்து 0 கொலஸ்ட்ரால், நோ கொலஸ்ட்ரால். அதிக அளவில் நியூட்ரியன்ஸ் வந்து நிறைய இருக்குது இந்த விதைகளில். சில சொல்லுவாங்க சியா சீட்ஸ் புரோட்டீன் பவர் எக்கை விட பல மடங்கு அதிகமாகவே இருக்குது. அது உண்மைதாங்க. ஸோ சியா விதைகளில் வந்து முட்டையை விட புரோட்டீன்ஸ் பல மடங்கு அதிகமாக இருக்குது. சியா விதைனா என்ன? சியா விதைங்கிறது ஒரு சூப்பரான ஒரு ஃபுட்டு. இது சவுத் அமெரிக்காவை ஆரிஜினாக கொண்டது. இதில் வந்து எதையுமே நம்ம இதை பயன்படுத்துறதுனால நம்ம பயப்படலாம் தேவையில்லை. இதனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை, நம்மளுக்கு நன்மைகள் தான் கிடைக்கும். இது சாப்பிட்றதுனால நல்ல ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை கொண்டது தான் இந்த விதைகள். ஆனால் இதை நேரடியாக உட்கொள்ளக்கூடாது. வாட்டரில் சோக் பண்ணி அது ஜெல்லு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் தான் அதை சாப்பிட்ணும். ஸோ அதுதான் ஒரு மேஜிக்கே. சியா விதைகள் வந்து தெரியாதவங்க இப்போ படத்தில் நான் கொடுத்துருக்கேன், அந்த இமேஜ் தெரியுதுல்ல, அதுதாங்க சியா விதை. இது நிறையா சூப்பர் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறலாம். இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து இப்போ பார்க்கலாம். இது மசில்ஸை வந்து நல்ல ஸ்ட்ரென்த் பண்ணும். லூசின் ப்ளஸ் பிசிஏஏ மசில்ஸ் க்ரோத் வந்து ஃபாஸ்ட் பண்ணக்கூடியது இந்த சியா விதைகள். ரெண்டாவது போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது இந்த சியா விதை. ஏன்னா
இதில் கால்சியம், மெக்னீஷியம் வந்து இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எலும்பு பலத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்த 3வது நன்மை என்னென்னா ஹார்ட் ஹெல்த்து தாங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறனால பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், உங்களுடைய ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், ஹார்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி அந்த மாரடைப்பு அப்படிங்கிற அபாயத்தில் இருந்து உங்களை மீட்கிறதுக்கு இந்த சியா விதைகள் பயன்படுது. அடுத்து 4வது நன்மை என்னென்னா டைஜஷன் தாங்க. இதில் அதிக அளவில் ஃபைபர் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணுது. மலச்சிக்கல் பிரச்சனைனால நிறைய பேர் வந்து வயதானவர்கள் அவதிப்பட்டுட்டே இருப்பாங்க. அவங்க வந்து டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தால் அந்த மலச்சிக்கல் எல்லாமே சரியாயிடும். அடுத்து 5வது நன்மை என்னென்னா வெயிட் கண்ட்ரோல். அதாவது டயட்டில் இருக்கவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் இருக்கிறவங்க, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருமே வந்து சியா விதைகளை வந்து உட்கொள்ளலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஓவர் ஈட்டிங்கை வந்து குறைக்கும். நம்ம அடுத்தடுத்த பொருளை வந்து சாப்பிட்ற அந்த பசித்தன்மையை வந்து குறைக்கும் தன்மை கொண்டது சியா விதைகள். அடுத்த 6வது நன்மை என்னென்னா எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சியா விதைகள் வந்து பயன்படுது. டெய்லி வரக்கூடிய சோர்வு, மயக்கம் இது எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் வந்து பயன்படுது. இதை எடுத்துக்கிட்டாவே காலையில் இதை 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டாவே அப்போ வந்து அந்த நாளுக்கான ஒரு எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி சாப்பிடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கரெக்டான மெத்தட் தெரிஞ்சு சாப்பிட்டா தான் உங்களுக்கு முழுக்க ஃபுல் பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். தவறான முறையில் சாப்பிட்டால் வயிற்றில் உபாதைகள் ஏற்பட்டு உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ஒரு மெத்தட் என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் சியா விதைகளை எடுத்துகிட்டு 1 கிளாஸ் வெதுவெதுப்பான வாட்டரில் நீங்கள் ஒரு 30 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுட்டு அது நல்லா ஜெல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் கொடுக்கலாம். அடுத்து 2வது மெத்தட் என்னென்னா இந்த சியா விதைகளை வந்து மில்க்கு கூட போட்டு குடிக்கலாம். நம்ம ஊற வச்சதை மில்க்கு கூட போட்டு நம்ம குடிக்கலாம். இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக 1 கிளாஸ் நார்மல் வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் சியா விதைகளை ஊற வச்சுட்டு காலையில் அப்படியே மார்னிங் ட்ரிங்காக எடுத்து குடிக்கலாம். இல்லைனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு அது கூடயே சாலட் மாதிரி போட்டு நீங்கள் குடிக்கலாம். 3வது மெத்தட் வந்து ஸ்மூத்தி ரெடி பண்ணி ஜூஸில் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்னா அப்படியே டேரெக்டாக சாப்பிடக்கூடாது. அதை சோக் பண்ணி ஊற வச்சு மட்டுமே தான் சாப்பிடணும். ஸோ இது யாரெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லோ பிபி இருக்கிறவங்க, மெடிசன் ஆல்ரெடி வேறு ஏதாவது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி இருக்குது. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு நடக்க முடியாத வயசான தாத்தா, ஒரு 65 வயசு இருக்கும். அவங்களால நடக்கவே முடியலை. 30 நாட்கள் தொடர்ந்து சியா விதைகளை அவங்க காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சூப்பராக நடக்கிறாங்க. முன்னாடி வந்து நடக்க முடியாமல் கம்பு சப்போர்ட் பண்ணி வச்சு கம்பை ஊண்டி நடந்துட்டு இருந்தவங்க இப்போ கம்பு இல்லாமல் நடக்கிறாங்க. ஃபுல் எனர்ஜியோடு நடக்கிறாங்க. இப்போ கால் வலியுமே ரொம்ப குறைஞ்சிருக்குது. நண்பர்களே, வயசாகிறது வந்து ஒரு இயற்கையான விஷயம். ஆனால் பலவீனம் வரணுங்கிறது அவசியமே கிடையாது. இந்த ஒரு சியா விதை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். கண்டிப்பாக இந்த சியா விதைகளை வந்து உட்கொள்ளுங்கள். இது உங்களுடைய கால், கைகள் எல்லாத்தையும் பலமாக்கும், மூட்டுகளை வலிமையாக்கும், உடலை நல்லா ஸ்ட்ராங்காக்கும், உங்களுடைய சருமத்தையுமே இளமையாக வச்சுக்கிறதுக்கு இந்த சியா விதைகள் பயன்படும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.